வணக்கம். குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. திமுகனாலே ரவுடி சொந்தம், அது எல்லாருக்குமே தெரியும். திமுக காரங்களுக்கே தெரியும் நாம பெரிய ரவுடி, ரவுடியாகவே பிறந்து ரவுடியாகவே வாழ்ந்து ரவுடியாகவே மக்களை அச்சுறுத்தல்லே வச்சிருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது திமுக தான். ஆட்சி மாறும்போது திமுக வருதுன்னு தெரிஞ்சாலே எல்லாருடைய வாயிலையும் முனங்குற ஒரே வார்த்தம், ஐயோ போச்சே, இனிமே ரவுடிசம் தானே, இனிமே அரிவாள் வெட்டு தானே எங்க பார்த்தாலும் நடக்கும், எங்க பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து தானே நடக்கும், இந்த திமுக காரனுங்க வசூல் வேட்டையில இறங்கிடுவானுங்களே அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்து அதை கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட குறையல, அப்படி கூடிட்டு தான் போகுது. பாத்தீங்கன்னா ஒரு சந்தையில ஒரு ஏழை மூதாட்டி பச்சை மிளகாய் வச்சு வித்துட்டு இருக்காங்க, கூறு போட்டு. அதாவது அது 10 ரூபா 20 ரூபா அன்னைக்கு அவங்களுக்கு விற்குமான்னு கூட தெரியாது. ஒரு பெரிய சந்தையில கிலோ கணக்குல வச்சு விற்கிற அந்த இடத்துல இந்த அம்மா ஒரு கூறு போட்டு, அப்படியாவது நமக்கு இன்றைய வருமானம் கிடைச்சிடாதா, ஒரு 50 100 கிடைச்சா அந்த பாட்டிக்கு அன்னைக்கு போதும், அந்த பாட்டியை நான் முப்பொழுதும் உங்களை மாதிரி ராஜபோக சாப்பாடை சாப்பிட்டு வாழ்ந்துட போறது இல்லை, வகை வகையா டேபிள்ல பரப்பி சாப்பிட போறது இல்லை. அது ஏதோ கால் வயிறு அரை வயிறுன்னு எதையோ குடிச்சிட்டு அதே பச்சை மிளகாவை கடிச்சிட்டு தூங்கிரும் அந்த பாட்டி. அந்த பாட்டிகிட்ட போய் நீங்க வசூல் வேட்டையில இறங்குறீங்க. இந்த பழைய சினிமால எல்லாம் சந்தையில போய் இந்த இது மாதிரிதான் மிரட்டி மிரட்டி காசு வாங்குவாங்க, நாங்க இன்னாரோட ஆளாக்கும், நாங்க ஆளுங்கட்சி ஆட்களாக்கோன்னு வாங்குவாங்க. அப்பெல்லாம் அப்படி ஹீரோவா ஒருத்தர் காப்பாத்துனா கை தட்டுன கூட்டத்துல நானும் ஒருத்தி. ஆனா இன்னைக்கு நிஜத்திலேயே இந்த ஆட்சிகள், அதாவது ஆட்சி மாறாலும் காட்சி மாறாது. அதுதான் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த அலங்கோலத்துக்கு மட்டும் ஒரு குறையும் கிடையாது. அதை தட்டி தள்ளி அதே அந்த காவல்துறையும் பண்ணோம். பெரிய பெரிய அதாவது இல்லீகலா சட்டத்துக்கு புறம்பாக கட்டடம் கட்டி சட்டத்துக்கு புறம்பாக அனுமதியே வாங்காம நடத்துற எல்லா இடத்துலயும் போய் விட்டுரும், கையை நீட்டிட்டு நைஸா வாங்கிட்டு போயிரும். ஆனா அதை எங்க தன்னுடைய வீரத்தை காட்டோம்னா இந்த வண்டியிலே தள்ளிட்டு போற கடைக்காரன்ட்ட, வண்டியிலே வச்சு 4 பொருள் விற்பான் அவன்கிட்ட, தரையில வச்சு இப்படி கூறு வச்சு விற்கும் ஒரு பாட்டியோ தாத்தாவோ இல்ல ஏழை பையனோ யாரோ, அவனுக்கிட்டதான் இந்த வீரத்தை காட்டும், எட்டி உதைப்பாங்க, அள்ளி தெளிப்பாங்க. இந்த பாட்டிக்கு வருமானம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு என்னவா இருக்கும்? குறைஞ்சது 100 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். இதுல ஒரு 100 ரூபாய் பாக்குறதுக்கு துடிக்கிற இந்த திமுக பிச்சைக்காரங்களை நம்ம என்ன சொல்ல? இவ்வளவு பிச்சைக்காரத்தனமா, இவ்வளவு எச்சத்தனமா, அடுத்தவங்க பணத்துக்கு மேல இவ்வளவு ஆசையா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன தடா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க சொகுசு வாழ்க்கைக்கு நீங்க 7 8 கட்டி திமுக காரனாவே வாழ்றதுக்கு இந்த பாட்டி உங்களுக்கு லஞ்சம் தரணும்னு அவங்க அனுமதி பெறாமலே வைக்கட்டுமே. அவங்க வயிற்று பிழைப்புக்கு தானே. அவங்க இன்னைக்கு வித்து நாளைக்கு ராஜராஜ சோழன் பரம்பரை ராணியா மாறிட போறாங்களா? நாளைக்கே ஒரு கப்பல் விட்டுற போறாங்களா? திமுக அமைச்சர் பாலு மாதிரி நாளைக்கு கடல்ல கப்பல் வாங்கி விட்டுற போறாங்களா? பெரிய கோட்டை கட்டி அதுல வாழ்ந்துட போறாங்களா? எப்படி உங்களுக்கு அந்த ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு சாபம்லாம் உங்களுக்கு எல்லாம் சும்மா விடாதுடா, எட்டி உதச்ச காலும் கையும் பத்திரம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த வயிற்றுச்சல் எல்லாம் நீங்க வாழ்ந்துட முடியாது அப்படிங்கறத நான் சொல்றேன். அதேதான் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கல் இறக்குன போராட்டம் இருக்கு இல்லையா, நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில கல் இறக்கிய இதுல அதுக்கு அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதுல ஒரு முக்கிய பிரமுகரா நின்னா நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷோ என்னவோ, அவரோட வீட்டை போய் ஒரு 50 பேர் சூழ்ந்து ரவுடிசம், உன்னை வச்சு வெட்டிட வேண்டாம், நீ வெளியில வந்துருவியா, நீ எப்படி இது பண்ணிருவா பாப்போம் அப்படி இப்படின்னு. இந்த நல்லவர்களுக்கெல்லாம் டாஸ்மாக் கடை தெரியலையா? இந்த நல்ல திமுக காரர்களுக்கு, இந்த அதிமேதாவிகளுக்கு அப்படி மக்களுக்கு ஒண்ணுன்னா கள்ளு குடிச்சு போதையாகி மட்டை ஆயிடக்கூடாது தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தோட போனீங்களே இந்த 50 பேரு, உங்களுக்கெல்லாம் இந்த டாஸ்மாக் சத்து டானி கடை மாதிரி, மருந்து கடை, அப்போ மருந்து கடை மாதிரி தோணுதோ? ஏன் அங்க போய் நிக்க உங்களுக்கு திராணி இல்ல, தெம்பு இல்ல. ஆனா காசை வாங்கிட்டு போய் ஒரு பிரமுகர் வீட்டுல போய் நின்று, அதுவும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு உறுதுணையா நின்றுட்டாரு அப்படிங்கிறதுக்காக உங்க காழ்ப்புணர்ச்சியை காட்டிட்டு இருக்கீங்க. கனிமொழி அவர்கள் பாணியில தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இளம் விதவைகள் உங்க வீடுகள்ல தான் அப்புறம் அதிகமாக போகுது. நீங்க டாஸ்மாக்க பத்தி யோசிக்காம, டாஸ்மாக்க ஒழிக்க பாடுபடாம அந்த டாஸ்மாக்ல உருண்டு புரண்டுகிட்டு இருந்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் சொன்ன விகிதாச்சாரம் உங்க வீடுகள்லயும் தான் நடக்கும். அதை மனசுல வச்சுக்கிட்டு தயவு செய்து ஒன்ன செய்யறதுக்கு முன்னாடி நாம எதுக்கு போறோம், ஏன் இந்த நிகழ்ச்சி நடக்குது, இப்படி கொஞ்சம் மூளைய போட்டு யோசிச்சா நீங்க ஏன் திமுக காரனா இருக்க போறீங்க? யோசிக்காம இருக்கிறதானே, யோசிக்காம நடக்கிறதுக்கு பேர் தானே திமுக பாஜக எல்லாம். அதனால நீங்க யோசனை இருந்தாதான் இன்னைக்கு தமிழ் தேசியம் பக்கமா நின்றுப்பீங்களே. ஒரு 200 ரூபாய் காசுக்காக, 300 ரூபாய் காசுக்காக சமூக வலைத்தளத்துல கூவுற ஒரு கோஷ்டி, ஒரு 500 ரூபாய் குவார்டர் பிரியாணிக்காக அடுத்தவங்க வீட்டுல போய் நின்று எதுக்கு கத்துறோனே தெரியாம ஒரு 50 பேர். திமுக ரவுடிசம், திமுக ஈக்குவல் டு ரவுடிசம் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க தலைவர் எதுவுமே நடக்காதது மாதிரி
எதுவுமே அவர் ஆட்சியில வந்து அப்படியே பொற்கால ஆட்சியில பாலும் தேனும் ஓடுற மாதிரி அப்படி என்ன இந்த சம்பவங்கள்லாம் நம்ம நாட்டுல தான் நடக்குதா? அவர் ஒருவேளை செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய ஒரு மெதப்பிலே இருக்காரான்னு தெரியல. அவர் அண்ணன் சீமான் என்னெல்லாம் திட்டம் போடுறாரோ, அண்ணன் சீமான் நான் வந்தா என்னெல்லாம் செய்வேன்னு சொல்றாரோ அதை ஒண்ணு ஒன்னா எடுத்து விட்டுட்டு இருக்காரு. நான் 2-3 காணொலியில சொல்லிட்டேன், இவரு நம்ம தோத்துருவோம், இனிமே நம்ம வர முடியாது, தமிழ் தேசியம் வெல்ல போகுது அப்படின்னு தெரிஞ்சா தமிழ் தேசியத்தை கையில எடுப்பாரு. அதே மாதிரி வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவிப்பாரு, தேர்தல் அறிக்கையில கொண்டு வருவாருன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் பனைமரம் திட்டம் கொண்டு வந்தாரா. இப்ப வந்து அன்னை வந்து சுத்த தண்ணீர் எங்கேயும் இல்ல, தண்ணி நம்ம விலை கொடுத்து வாங்குறோம், தண்ணி விலை கொடுத்து வாங்குறோம்னா அது வந்து இது நல்லாட்சி கிடையாது அப்படின்ட்டு மக்கள் மனசுல விழிப்புணர்வை கொண்டு வந்துட்டாரா. உடனே இவங்க வந்து இப்ப வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வந்து இலவசமா வழங்கும் திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது எத்தனை நாள் வேலை செய்யும், அது எத்தனை நாள் தண்ணி வரும், எத்தனை நாள் மக்கள் அதுல பயன்பெற போறாங்க, மக்கள் அதை உடைச்சி தாறுமாறாக்கிட்டு போவாங்க, இல்ல இவங்களே உடைஞ்சிது எந்திரம் பழுதுன்னு தான் வரப்போகுது. எண்ணி 1 வாரம் 2 வாரத்துல அதை எடுத்து நம்ம வலைதளத்துல ஒவ்வொரு மக்களும் போட்டு அதை உங்க என்ன சொல்றது வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்ததான் போறாங்க, பார்க்கதான் போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அரசு கல்லூரிகளோட தரம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதனால நடிகர் அது கார்த்திக், சூர்யா அவருடைய தம்பி கார்த்திக் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு அரசு பள்ளியில தான் இப்போ இந்த வருகின்ற இந்த கல்வியாண்டுல ஒரு அரசு பள்ளியில தான் வந்து அவருடைய குழந்தைகளை படிக்க வைக்க போறதா சபதம் எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம நம்பணும். ஏன்னா அரசு பள்ளிகள் தரமா இருந்ததுன்னா நாம இந்த தனியார் நிறுவனத்துல நாம சம்பாதிச்சதை நம்ம கஷ்டப்பட்டு கடன் வாங்கியோ இல்லைன்னா சின்ன சின்ன தங்க நகைகள் அடமானம் வச்சோ இல்லைன்னா என்ன சொல்றது இருக்கிற இதுகளெல்லாம் வித்து யாரும் தனியாருக்கு போக மாட்டாங்க. யாருக்கும் தனியாருக்கு போக ஆசை எல்லாம் இல்லை. நான் வந்து அரசு பள்ளியில தான் படித்தேன். ஏன்னா நினைச்சே பார்க்க முடியாது, அப்போ வந்து கிராமங்கள்ல தனியார் பள்ளிகள் இல்லை, டவுனுக்கு நாகர்கோவிலுங்கிற டவுனுக்கு தான் வரணும். அந்த போக்குவரத்து செலவுகளோ இல்லை அந்த தனியார் பள்ளிகளுக்கு கட்டணம் செலுத்தக்கூடிய வசதியோ துளியோ இல்லாததுனால அரசு பள்ளியில படித்தோம். அதுவும் நான் படித்த ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 3 அரசு பள்ளிகள் உண்டு. 10ஆம் வகுப்பு வரை உண்டு, அதுக்கப்புறம் 8 வரைக்கும் உண்டு, அப்புறம் நான் படிச்ச வந்து குரத்தியரை 12ஆம் வகுப்பு வரைக்கும் உண்டு. அது ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணும். ஆனா நாங்க ஏன் அந்த 3 கிலோமீட்டர்ல நடந்து போகிறதுக்கு எங்க அப்பா கஷ்டப்பட்டு அனுப்புனாங்கன்னா, அந்த சுத்து வட்டாரத்துல ஏற்கனவே இருக்குன்னு சொன்னே 10 வரைக்கும் இல்ல 8 வரைக்கும் அந்த பள்ளிகள்லாம் கையில எடுக்க முடியாது. ஏன்னா சுத்தி பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறத வச்சு அப்பா நம்ம ஊருக்குள்ளே இருக்க பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதா. அதுவும் நாங்க ஆத்துக்கு போற வழியில ஒரு பள்ளிக்கூடம் உண்டு. பிள்ளைங்க எப்பவுமே வெளியில தான் இருப்பாங்க, வாத்தியார் ஒரு பக்கம் இருப்பாரு, பிள்ளைங்க வந்து வெளியில விளையாடிட்டே இருக்கும். நீங்க எத்தனை மணிக்கு போனாலும் பிள்ளைங்க 3/4 பேர் வெளியில தான் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அரசு பள்ளியில கேப்பாரட்டு இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிறத விட்டுட்டு இந்த ஒரு அரசு பள்ளி தான் அந்த ஏரியாலேயே ஓரளவுக்கு தனியாருக்கு ஈக்குவலா சமமா ஓரளவுக்கு நல்ல பள்ளிக்கூடம் தான் நான் படிச்ச பள்ளிக்கூடம். சாப்பாடு சரி இருக்காது, அது வழக்கம் போல. மற்றபடி ஓரளவுக்கு 1-2 வாத்தியார்கள் சம்பளம் வாங்கிட்டு தூங்கிட்டு போவாங்க, பாடம் ஒழுங்கா நடத்த மாட்டாங்க, டேபிள்ல தூங்கிட்டு போற வாத்தியார்களையும் நாங்க பார்த்திருக்கோம். ஆனா பெரும்பான்மையான மக்கள் நல்லாவே சொல்லி தந்தாங்க. அதனால அந்த ரொம்ப கடுக்கரை கீரிப்பாறை அப்படின்ட்டு ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் அந்த அரசு பள்ளிக்கு படிக்க வருவாங்க. என்னுடைய வயதுல வந்து தனியார் பள்ளிகள் சொந்த கிராமத்துல இல்ல, அது ரொம்ப தூரமா போனா அதுக்கு வசதி இல்லை, படிச்சோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய மைனஸ், அதாவது குறைபாடுகளை நாம பார்த்தனாலதான் நாம நம்ம பிள்ளைகளை என்ன செய்யறோம்னா, இப்போ இந்த அரசு பள்ளிக்கூடத்துல போனா பிள்ளை கெட்டு போயிடும், பிள்ளை வெளியில சுத்திக்கிட்டே இருக்கும், இங்க ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஆசிரியர்கள் பாதி பேர் பாடம் நடத்துறது கிடையாது, இங்க சாப்பாடு சரியில்லை, இங்க கழிவறை சரியில்லை, முக்கியமா கழிவறை காலை வைக்க முடியாது. 12 மணி நேரம் 8 மணி நேரம் 6 மணி நேரம் அடக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் அரசு பள்ளியில வாழ முடியும், மற்றவங்க வந்து வாழவே முடியாது. அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் இந்த மோசமான கழிவறை. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாம மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறோம். ஒருவேளை இறைவன் அருளால இல்ல காலத்தின் போக்குல நம்ம வந்து ஒரு வசதி வாய்ப்போட இருந்தோம், ஒரு கட்டணம் செலுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா நம்முடைய குழந்தையை தனியார் பள்ளிக்கூடத்துலதான் அனுப்பணும்னு ஒரு முடிவை அப்பவே எடுத்துதான் நடந்தோம். இப்ப சென்னையில வந்தா சென்னை கார்பரேஷன் ஊர்ல பார்த்த பள்ளிக்கூடங்களை விட மோசம். ஊர்ல பார்த்த பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல வச்சு கொண்டாடலாம், அந்த பள்ளிக்கூடங்கள் 1000 தடவை சிறப்பானது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா
படு மோசமா இருக்கு சென்னை மாநகராட்சி பள்ளிக்கூடம். நான் நிறைய பள்ளிக்கூடங்களை கடந்து போகும்போது பார்த்தா பசங்க எல்லாம் புள்ளிங்க மாதிரி திரிவாங்க. பொம்பளை பிள்ளைகளும் ஆம்பளை பிள்ளைகளும் பஸ்ல படிக்கட்டுல யார் படிக்கட்டுல நிக்கிறதுன்னு சண்டை போடுவாங்கங்க இந்த அரசு பள்ளியில இருந்து வர பிள்ளைங்க. அதே தனியார் பள்ளி இருக்க இடம் தெரியாது, அப்படி வரும். அதுலயும் சேட்டை பண்றவங்க உண்டு. நான் வந்து கம்பாரிசன் சொல்றது, ஒரு ஒற்றுமைப்படுத்தி சொல்றது. உடனே தனியார் பள்ளியில் இப்படி இல்லையா, தனியார் பள்ளியில் அப்படி இல்லையான்லாம் கேட்கக்கூடாது. விகிதாச்சாரத்துல எது படுமோசமா இருக்கோ அதை தான் பேச முடியும். மோசமான விஷயங்கள் தனியார் பள்ளியிலேயும் இருக்கு. ஆனா படு மோசம் காலை வைக்க முடியாது. கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருப்பாங்க, டீச்சரை மதிக்க மாட்டாங்க, டீச்சரை குத்த போறாங்க, அடிக்க போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம பிள்ளை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கவனமா நம்ம வந்து தனியார் பள்ளியில லட்சக்கணக்கில் டொனேஷன் கட்டி சேர்க்கிறோம். ஆனா இது எல்லாராலையும் முடியாது. ஆனாலும் நம்ம பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது, நம்ம பிள்ளை இந்த இதுல போய் மாட்டிடக்கூடாதுன்னு தங்களுடைய வேலை பார்க்குற சம்பளத்தை அப்படியே கொண்டு போய் கட்டணமா செலுத்தி கஷ்டப்படுறவங்க, தாலியை விற்கிறவங்க, காதுல மூக்குல இருக்கிறத விற்கிறவங்க, கடன் வாங்கியே சாகுறவங்கன்னு இப்ப என்னுடைய பிள்ளைகள்கிட்ட எல்லாம் சில நேரங்கள்ல சாப்பிட்றதுக்கு நானே காசு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், உங்க பள்ளிக்கூடமே ஒரு பெரிய பணக்கார பள்ளிக்கூடம் தானே, நீ ஒரு பிள்ளைக்கு செலவழிக்கணும்னு நினைச்சேன்னா அது ஏழைக்கு, வெளியில பாக்குற ஏழைகளுக்கு செலவழி. நீ வந்து ஓம் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கே செலவழிச்சேன்னா எல்லாரும் பணக்காரங்க தானே, பணக்காரங்களுக்கே செலவழிச்சா என்ன என்ன அதுல என்ன பெரிய இது, நம்ம வந்து கொடுக்கறதா இருந்தா ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய பிள்ளைகள் சொன்னது, அம்மா நாங்க அந்த பிள்ளைகள்ல சில பேருக்கு செலவழிக்கவே முடியாது, கடன் வாங்கி தான் படிக்கிறாங்க, அப்பா இல்லாதது, அம்மா வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து என் பிள்ளை வந்து இந்த நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாமா கிட்ட சித்தப்பா கிட்ட எல்லாம் கடன் வாங்கி இது பண்றவங்க உண்டு. ஃபீஸே கட்டாம பிரின்சிபால்கிட்ட திட்டு வாங்கிட்டு எல்லாம் இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொன்ன பிறகுதான் நான் அதை பத்தி பேசுறதை விட்டேன். அப்படி கஷ்டப்பட்டு உயர்தர கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிற இந்த சூழ்நிலையில கார்த்திக் லகுவா சொல்லிட்டாரு அரசு பள்ளிகள் வந்து பயங்கரமா இயங்குது அப்படின்ட்டு. இந்த கார்த்திக்கோட அண்ணனும் அண்ணியும் இருக்காங்களே, அதிமுக ஆட்சியில அப்படி ட்விட்டர்ல டுட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே அதிமுகவை அப்படி அதிமுக பாடிட்டு இருந்தாங்க. வாச பாடினது கரெக்ட் தான், தப்பு இல்ல. தப்பாலாம் அதிமுக தூக்கி யாரும் பிடிக்கல, அவங்க செஞ்ச தப்புகளை சுட்டி காட்டினாங்க. அப்ப நம்ம எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது, இதே இது திமுக ஆட்சி வந்தாலும் நல்லது செஞ்சா பாராட்டுவாங்க, அதே நேரத்துல கெட்டது செஞ்சா அதை சுட்டி காட்டுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா ஒருத்தர் பாம்பேக்கே போய் அமைதியாயிட்டாரு. இப்ப இவர் வந்து உட்கார்ந்துகிட்டு அரசு நல்லா இருக்குன்னு. அது எப்படி திமுகலாம் உங்களுக்கு திமுகனா அப்படி அள்ளு விட்டுறது பயந்துடுறீங்க, அதிமுகனா அப்படி பயங்கரமா இஷ்டத்துக்கு எதையாவது அவங்க செஞ்ச தப்பதான் சொல்றீங்க. ஆனா அதை விட படு மோசமா திமுக இன்னைக்கு ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. நீங்க அதெல்லாம் ஒரு நடிகர்கள் கூட வாயை திறக்கல, ஈவன் சித்தார்த்து கூட வாயை திறக்கல எதுக்குமே. இப்படி பம்மிட்டு தெரியுறீங்க. ஏன் சிவப்பு அரக்கன் செய்கின்ற வேலை தான் இதெல்லாம். சிவப்பு அரக்கன் நிறுவனம் இருக்கு இல்லையா, இது உங்க படங்களை தடுத்துரும், இது உங்க படங்களை விழுங்கிரும், இது வந்து உங்க படங்களை வெளிவர விடாது, உங்களுடைய சினிமா வாழ்க்கை இதோட முற்று பெற்றுரும், உங்க அழிக்கப்பட்டிருவீங்க, சினிமா துறையில இருந்தே நீங்க விரட்டப்படுவீங்கிற பயத்தினால்தானே தவிர வேற எதுவும் இல்லை. ஏன்னா அதிமுகல அந்த பயம் உங்களுக்கு இல்லை. அதனால நீங்க அதிமுகவை இஷ்டமேனிக்கு சரியாதான் பேசுனீங்க, ஆனா தைரியமா பேசுறீங்க. இங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய பிழைப்பு கெட்டு பேரும், நீங்கள் எல்லாம் ஒரு பிழைப்புவாதிகள் அப்படிங்கிறத இதுல நிரூபிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு. வேலு நாச்சியார்னு போட்டு, நான் வந்து வேலு நாச்சியார்னா வேற ஒரு புகைப்படத்தை நான் பார்த்து வச்சிருக்கேன், வரலாற்று பாடத்திலையும் படிச்சிருக்கேன். இப்பவும் நான் வந்து வேலு நாச்சியார்னா நான் ஒரு பிம்பத்தை பார்த்து வச்சிருந்தா திடீர்னு ஒரு பொம்பளை கருணாநிதி வந்து இருந்த மாதிரி இருந்தது. என்னடான்னு பார்த்தா கனிமொழி அவர்களுக்கு வேலு நாச்சியாராம். அவங்க வேலு நாச்சியார் கிடையாது, வேலையில்லா நாச்சியார், வெட்டி நாச்சியார். ஆமா, நாச்சியார் தனம் பண்றதுக்கு தான் அவங்க கட்டிக்காரங்களே தவிர மற்றபடி அவங்க வந்து வேலு நாச்சியார் கிடையாது. எந்த கோட்டையை பிடிச்சாங்க, எந்த கோட்டையை பறி கொடுத்துக்கிட்டு திருப்பி வீரமா போய் நின்று சண்டை செஞ்சு இது பண்ணிட்டாங்க. அப்படியே எம்பி பதவியை வச்சு ஒன்றிய அரசு கண்களை விரல விட்டு ஆட்டுறாங்களோ, அப்படியே சண்டை செஞ்சு நீட்டை விலக்கிட்டாங்களோ, வேலு நாச்சியார் மாதிரி மோடி அவர்களை துணிகரமா எதிர்த்து நம்முடைய தமிழ்நாட்டுக்காக காவிரி தண்ணீரை வாங்கி தந்துட்டாங்களோ, முல்லை பெரியாறு விவகாரத்தை முடிச்சு விட்டுட்டாங்களா சண்டை போட்டு, அப்படியே தைரியமா நின்று அவையெல்லாம் பேசி அப்படி ஒன்றிய அரச வந்து கிடுகிடுக்க வச்சு என்னதெல்லாம் அப்படி தமிழ்நாட்டுக்கு வாரி வாங்கி தந்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கான ஒரு விஷயத்தையும் இவங்களால வாங்கி தர முடியல. ஒன்றிய அரசோட சண்டை போடுறதுக்கு இவங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புனா இந்த ஒன்றிய அரசு ஒரு பப்படாஸ் வேலை காட்டுச்சு இல்லையா, அத அண்ணன் சொல்ற மாதிரி வந்த தீவிரவாதிகளை விட்ட உளவுத்துறையை பத்தி பேச துப்பு இல்ல, தீவிரவாதிகள் சுட்டுட்டு போன பிறகு பிடிக்க துப்பு இல்ல, எங்கேயோ இருந்த முகாம்களுக்கு இவங்க குண்டு போட்டாங்களாம். இதை பறைசாற்றுறதுக்கு ஒன்றிய அரசுக்கு சிங்சாங்க அடிக்கிறதுக்கு இவங்க வந்து ஊரெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, போய் ஒன்றிய அரசு அதாவது அரசு துட்டுல போய் நல்லா வெளிநாட்டு சுற்றுலா சென்று இன்ப சுற்றுலா சென்று வந்தாங்களே ஒழிய
ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழ்நாட்டுக்காக ஒரு போராட்டம் கூட அவங்க பண்ணது கிடையாது. ஒரு போராட்டம் பண்ணி ஒரு தமிழ்நாட்டுக்கான தேவை, ஏன் எங்களுடைய வரியை வாங்குறீங்களே, எங்களுக்கான நிதியை வாங்கி தாங்க, நிதியை தாங்கன்னு சொல்லி கூட தன்னுடைய அண்ணனுக்காக கூட நின்று சப்போர்ட் பண்ணி சண்டை போட துணிவில்லாத இந்த நாச்சியாரு வேலு நாச்சியாராம். நீங்கள் வேலு நாச்சியார் அல்ல, வேலை இல்லாத நாச்சியார். வேலைன்னு ஒண்ணு இருந்தாதான் ஒழுங்கா வேலை செய்வீங்களே, வேலையே செய்யறது கிடையாது. அப்படியே எம்பி ஆயிரணும், அப்படியே சுட்டு இது பண்ணும். இவங்க ஒரு கவிஞராம், இவங்க பெரிய எழுத்தாளராம், கருணாநிதி அவர்களின் பிரதிபலிப்பான். ஒரு பேட்டியில ஒரு பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல. இவங்க யாரோட கவிதையை காப்பி அடிச்சு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. யாத்தையாவது மிரட்டி வாங்கி எழுதி அதை போட்டு இவங்களோட பேரை போட்டுக்கிட்டாங்களா, இல்ல அப்பா எழுதின கட்டுரையிலேயே வார்த்தைகளை திருடி அதுல எழுத்தாளர்னு போட்டுக்கிட்டாங்களா, பெரிய இலக்கியவாதின்லாம் நம்ம அண்ணனே சொல்லியிருக்காங்க. சொல்லும் போல ஓஹோ இலக்கியவாதி தானோ அப்படின்லாம் நினைச்சா, ஒரு கேள்வி கேட்டா, அதாவது பிரசன்ட் ஆஃப் மைண்ட் அப்படிம்பாங்க, அந்த இடத்துல அதுக்கான பதிலா தரமா சொல்றது, சும்மா இஷ்டத்துக்கு சொல்றது இல்ல, தரமா சொல்றது. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாத நீங்க எல்லாரும் ஒரு இலக்கியவாதி, நீங்க ஒரு பெரிய எழுத்தாளர், பெரிய கவிஞர், நீங்களே வச்சுக்கோங்க. அதெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு நீங்களே நல்லா முடிச்சு போட்டு இடுப்புல சொருகி வச்சுக்கோங்க. எங்கள்கிட்ட எல்லாம் அந்த பட்டத்தை கொண்டுட்டு வராதிங்க. பாத்தீங்கன்னா தன்னை ஒரு நாடார் அப்படின்னு காட்டிப்பாங்க. எனக்கு சமூகத்தை பத்தி பேசுறதுல உடன்பாடு கிடையாது. ஆனா சிலரோட போக்கிரித்தனங்களை நான் வெட்ட வெளிச்சமாக்கியே காட்டணும். அதுக்காக தான் இதை பேசுறேனே தவிர, தயவு செய்து சமூகத்தை பத்தி பேசுறதோ அதை பத்தி ஏற்றி இறக்கி பேசுற இது எனக்கு பிடிக்கவும் தெரியாது. நான் அதை செய்யற ஆளும் கிடையாது. ஆனா இவங்க வேஷங்களை கலைக்கணும். அதுக்காக தான் எப்படின்னா, அந்த தேர்தல் வரும்போது பனைய வச்சிருவாங்க, தான் ஒரு நாடார் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. எனக்கு தெரியல கலைஞர் நாடாரா, அவரு இந்த மாநிலத்துக்காரரே கிடையாதுங்கிறாங்க. பக்கத்து மாநிலமான ஆந்திராக்காரர்னு கிடையாது. ஆந்திரால நாடார் சமூகமே கிடையாது. எப்படி கலைஞருடைய மகள் நாடாரானாரு? அப்போ உங்களை பத்தி சொல்ற அந்தந்த கதைகள்லாம் உண்மைதானா? நீங்களும் உங்களுடைய அம்மா உங்களுடைய பிறப்பு பற்றி சங்கதிகள்லாம் பலவாறு வருது, அதெல்லாம் உண்மையா? நீங்க உண்மையிலே கலைஞர் அவரின் மகளா இருந்தா நாடார் அப்படிங்கிற சமூகத்தை நீங்க தொத்திக்கிட்டோ நீங்க உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டோ தெரிய முடியாது. ஏன்னா தந்தை வழி சமூகம் தான் இங்க பேசப்படும். தாய் வழி சமூகத்தை வச்சு நீங்க பேசுனீங்கன்னா அப்ப எப்படி அண்ணன் கேட்கற மாதிரிதான் இப்போ நாங்களும் ஓப்பனா திறந்த வழியில கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க நாடார்னா உங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், உங்கள் அண்ணன் தமிழரசன் அவர்கள், உங்கள் அக்கா செல்வி அவர்கள், உங்கள் அண்ணன் மு க அழகிரி அவர்கள்லாம் யாரு? அவங்க எந்த சமூகத்தை சார்ந்தவங்க? அதனால தயவு செய்து நீங்க உங்களை எப்படி நாடார்னு காட்டிக்கிறதால உங்களை பத்தின அந்த கொச்சை பேச்சுகளை இன்னும் வலுவாக்கி விடுறீங்க. உங்களை பத்தி கொச்சைத்தனமா பேசுவதற்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஒரு ஓட்டுக்காக, ஒரு பதவிக்காக உங்களை நீங்களே ரொம்ப குறைச்சிக்கிறீங்க. உங்களுடைய அந்த பிறப்பின் வரலாறை மத்தவங்க எள்ளி நகையாடுற மாதிரி பேசினே, என்ன பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு எம்பி பதவி தான் வேணும், நீங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு ஓட்டு தான் வேணும், நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, எங்களுக்கு இந்த சேர் அது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்களும் உண்மையை கூசாம பேசுவோம். அதுக்கு கூச்சப்படவே மாட்டோம். கூச்சப்படுற கட்சி நாம் தமிழர் கட்சி கிடையாது. அப்படி அண்ணன் எங்களை வளர்க்கல. அப்படிப்பட்ட அண்ணனை பார்த்து நாங்க கட்சியில சேரல. கூச்சமே இல்லாம தைரியமா கூச்சமே இல்லைன்னா இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசுறது இல்ல, உண்மையை உடைச்சு பேசுற ஒரு கட்சியாதான் இதை பார்த்து இதுல இணைஞ்சிருக்கோம். அதனால நாங்களும் அப்போ கண்டிப்பா நீங்க இந்த பப்படாஸ் வேலை காட்டுறத நாங்க கண்டிப்பா கேட்கதான் செய்வோம். அது அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு தான். அது நீங்க பொறுப்பா நடந்துக்கணும். அந்த பேச்சு வராத வண்ணம் நீங்க உங்க நாடகத்தனத்தை மூட்டை கட்டி வைக்கணும். இப்பதான் என்னவோ ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கண் திறந்த மாதிரி, போதி மரத்துல ஞானோதயம் பெற்ற மாதிரி, குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வையுங்கள், எல்லாம் அண்ணனை பார்த்து காப்பிடுகிறது தான். இந்த தமிழ் தேசியம் வந்துரும் அப்படின்னோடனே தங்களை தமிழர்களா காட்டுறது, தமிழர்களா காட்டிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, தமிழில் பெயர் வையுங்கள். இவ்வளவு நாளும் எங்க பெயர்ந்தாருன்னு தெரியாது. நான் தான் சொல்றேனே, இனிமே ஒன்னும் அண்ணன் சொல்ற திட்டங்களை தான் இவங்க ஒன்னா போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நான் இதுல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து பயிற்சி பட்டறையில பயிற்சி பெற்று போன ராஜீவ்காந்தி அவர்கள், ஆமா பெயிண்டர் ராஜீவ்காந்தின்னு கூட சொல்லுவாங்க, அது ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. அப்படி அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழில் தொன்மையை அறிவோம், தமிழ் தான் மூச்சு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழடியை கொண்டு வந்திருக்காப்புல. கீழடியில கிடைச்ச பானையில தமிழ் எழுத்து இருக்குது, அதனால மாணவர்களே ஒன்று கூடுங்கள், நம்ம ஒரு பெரிய போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்துல திராவிட மாடல் இத்து போச்சு, திராவிட மாடல் அத்து போச்சு,
திராவிட மாடல் ரீல் அந்து போச்சு, திராவிடம் என்பது கிடையாது, திராவிட மாடல்னு ஒண்ணு இல்லவே இல்லை, இது ஒரு கற்பனை கதை, இது ஒரு கற்பனை குதிரையை ஸ்டாலின் அவர்கள் திமுக தட்டிவிட்ட பெரியாரிலிருந்து எல்லாருமா சேர்ந்து தட்டிவிட்ட கற்பனை குதிரை தான் இந்த திராவிடம் அப்படிங்கிறத இப்போ ஐயா முதல்வர் அவர்களும் ஒத்துக்கிட்டாரு, இங்கிருந்து போன பெயிண்டர் அவர்களும் ஒத்துக்கிட்டு தமிழ் பக்கமா வந்திருக்காங்க. அடுத்த தடவை தேர்தல் அறிக்கையில நான் நினைக்கிறேன் தமிழ் மாடல் ஆட்சி அப்படின்னு தேர்தல் அறிக்கை விட்டாலும் விடுவாங்க. பாருங்க மக்களே, புலி வேட்டைக்காக தன்னுடைய பசிக்காக பசுத்தோலை போர்த்தி தான் வரும், புலியா வராது. தயவு செய்து இந்த பசுத்தோல் போர்த்தி உங்களை வேட்டையாட வரக்கூடிய இந்த அதாவது ஓநாய்களை, புலின்னு சொன்னா அது எங்களோட அடையாளம், அதனால அதை நான் கொச்சப்படுத்த விரும்பல. ஓநாய்களை நம்பி ஓட்டுகளை விற்று ஏமாறாதீங்க. இவ்வளவு நாளும் உங்களுக்கு 1000 ரூபாயை காட்டி ஏமாத்தினாங்க, இப்ப தமிழை காட்டி ஏமாத்த வராங்க. உஷாரையா உஷாரு.